செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டோல்கேட் கட்டணத்தைய சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்த போவதா ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், வாகன ஓட்டிகளுக்கு எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும், இந்த டோல்கேட் கட்டணத்தோட உயர்வு பொதுமக்கள் தலையில் எவ்வளோ வரியாக விழும், பொதுமக்களுக்கு எவ்வளோ கட்டண உயர்வை ஏற்படுத்தும் அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, முதல்ல எனக்கு டோல்கேட் எதுக்குன்றதே தெரியல. ஆல்ரெடி வண்டி எடுக்கும்போது ரோட் டேக்ஸு, அந்த டேக்ஸு, வண்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் வருது. இப்போ இது புதுசாக ஒரு டோல்கேட்டுன்னும் போது அதுக்கு என்ன ஒன்றுமே தெரியாது. டிரைவருங்களுக்கு டோல்கேட் எதுக்குன்னே உண்மையிலே தெரியல. இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம், அதில் ரோட் டேக்ஸு ஏகப்பட்ட டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சாங்களா அந்த ரோடு போடுறாங்களா கேட்டால் இல்லை, லைட் ஏறி தான் கேட்டால் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் தான் லைட்லாம் கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறத பார்த்தா ஆக்சிடென்ட் தான் இருக்குது. எங்கன்னா இப்போ நான் வண்டி வச்சுருக்கேன் வேனு, இதுக்கே சரியான டோல் பாஸ் எதுக்குமே தர மாட்டேறாங்க. நாங்கள் கஸ்டமருக்கு எங்களுக்கு பிரச்சனை தான் வருது. கடைசியில் நாங்கள் தான் நஷ்டப்படுறோம். ஒரு மாதத்துக்கு இப்போ இங்கேருந்து நான் ஒரு 300 கிலோமீட்டர் போனோன்னா 1000 ரூபாய் அதுக்கே டோல் ஆகிடுது. அதுவும் ஃபாஸ்டாகில் பேலன்ஸ் இல்லைனா அப்படியே டபுளாக பிடிக்கிறாங்க. 100 ரூபானா அப்படியே 250 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி அதிகமாக பிடிக்கிறாங்க. அந்த நஷ்டம் ஃபுல்லாக எங்களுக்கு தான். கஸ்டமர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால கஷ்டப்படுறதுன்னு பார்த்தா ட்ராவல்ஸ் வச்சுக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். அதுக்கும் ரோடெலாம் சரியே இல்லை. ஏற்கனவே நட்டத்தில் ஓடிட்டு இருக்க மீன் இதில் உயர்த்தினா என்னத்த மிச்சம் இருக்காது ஒன்றும். மக்களுக்கும் அப்புறம் டிக்கெட் கூட போடுவாங்க. டிக்கெட் கூட போனால் அவங்களுக்கும் ரொம்ப சிரமம் தான். வரவங்க வரமாட்டாங்க. இந்த சாலை பராமரிக்கிறோம்னா இப்போ நம்ம வண்டி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்க்ளூடிங் தான் வருது. ரோடு டேக்ஸு, வண்டி டேக்ஸு, அந்த டேக்ஸ் மாதிரி ஜிஎஸ்டி இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரும்போதே இப்போது டோல்கேட்டுன்றது உண்மையிலே தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இது ரோடை பராமரிக்கிறோம் அப்படின்றாங்க. சாதாரணமாக அது மதுரை வாயிலேருந்து இந்த போர் டோல்கேட்டு மட்டும் ரொம்ப அடிமட்ட கேவலமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்களோட ஓனர் யாரோ அப்படின்னு கேட்டால் ரொம்ப காரி துப்பி சொல்லுவேன். அவ்வளோ கேவலமாக இருக்குன்றது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதை நம்ம தான் சொல்லி தரணும்னு இல்லை. இந்த டோல்கேட்லேருந்து செங்கல்பட்டு டோல்கேட்டு போகிற வரைக்கும் படு கேவலம் தான் ரோடு. இதுக்கு ஒரு டேக்ஸு. அப்போ செங்கல்பட்டு டோல்கேட்லேருந்து அந்தாண்ட ஒரு டோல்கேட் இருக்குது. அங்கேயும் இப்போ நேற்று போயிட்டு நைட்டு வந்தேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலையாக போயிட்டு வந்தேன். அதுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கேவலம் தான். அது இதை விட அசிங்கமாக சொல்லக்கூட தோணுது. அது வருஷம் இந்த செப்டம்பர் மாதம் வரப்போ, ஆகஸ்ட் மணி செப்டம்பர் வரப்போ கூடுவாங்க. ஜனவரியில் பாதி டோல்கேட் ஏற்றுவாங்க, செப்டம்பரில் பாதி ஏற்றுவாங்க. ஆனால் கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா எப்போ கூட்டுருவாங்க, எப்போ குறைப்பாங்கன்னு தெரியல. ஆனால் டோல்கேட்டு பண்ணியிருக்காங்க, கூட்டுறாங்க. ஆனால் சாலையில் இந்த டிரைவர்களுக்கெல்லாம் படுத்து தூங்குற இடம் இதெல்லாம் கட்டியிருக்காங்களே, அதில் எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. லைட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொடுக்கணும்னு ரூலு. ஆனால் யாருமே எதுவும் செய்யலை, சும்மா தான் கிடக்குது. பொதுமக்களுக்கும் பாதிக்கும், மோட்டார்காரங்களுக்கும் பாதிக்கும். மெயினாக மோட்டார்காரங்க தான் பாதிக்கும். இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு போனீங்கன்னு வச்சுக்க, வரிசையாக இருக்கிற டோலுக்கு போட்டால் 10 ரூபா கொட்டிக்கு 150 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ வாடகையில் 150 ரூபா குறையும். வாடகை இப்போ டோல்கேட் கொடுங்க, வாடகை சேர்த்து கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா தான் இப்போ ஏற்றிருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டோல்கேட்டு பூரா இங்கேருந்து மதுரைக்கு 8-9 டோல்கேட் இருக்குது. 10 ரூபா கொடுத்தா என்னாச்சு? ஒரு இதில் 10 ரூபா கூட்டுவாங்க, 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் 20 ரூபா கூட்டுவாங்க. அப்போ 150 ரூபாய்க்கு மேலே போயிடும். அப்போ மோட்டார்காரங்க தான் அதிகமாக பாதிப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்க எல்லாருக்கும் பாதிப்பு தானே. திடீர்னு ஒரு 10,000 பாதிப்பு தான். அவங்க அதை வச்சு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, டீசல் போடுவாங்க. ஒரு கிலோமீட்டர் 10 ரூபா கேட்பாங்க, ஒரு 12 ரூபா கேட்பாங்க. சவாரி கொடுப்பாங்க. அப்போ நம்மளுக்கு சவாரி கொடுக்க மாட்டான். எல்லா ரீதியாகவும் பொருளாதாரமாகவும் நம்ம இருக்கப்பட்ட மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசி வரை பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும். அதில் முன்னாடி எதுவுமே கிடையாது. 2-3% அதிகமாக தான். ஒரு 10 ரூபா டிக்கெட் கேட்குறாங்கன்னா இப்போ 20 ரூபா கேட்பானுங்க, டிக்கெட் கேட்பானுங்க. அதெல்லாம் டீசல் விலை ஏறும். நம்மளுக்கு சவாரி கேட்குற மாதிரி நம்ம ஒரு வேனை வச்சுக்கிறேன், ஏன்னா சவாரி கேட்குறேன்னா ஒரு கிலோமீட்டர் ஒரு 13 ரூபா ஓட்டுறாங்கன்னா ஒரு 14 ரூபா கேட்குறேன்னா அந்த 1 ரூபா கொடுத்து அவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு இதில் யார் பாதிக்கப்படுறதோ டிரான்ஸ்போர்ட் நாங்கள் தான் பாதிக்கப்படுவோம். எல்லாருக்கும் இது பாதிப்பு தான். அதாவது இவங்க பண்ணுறது எல்லாருமே இருக்கப்பட்ட மக்களை இன்னும் இருக்க அழிஞ்சு போகிறது தான் தவிர வளர்த்துக்கு எந்த ஒரு முடிச்சே கிடையாது. இது அடிச்சாங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒன்றும் கம்முன்னு இருந்தாலே போதும், மக்கள் நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக போயிடுவாங்க. நல்லது இது நல்லதா? இது நல்லதா? நீங்களே சொல்லுங்கள். நல்லதே கிடையாது இது. அதாவது பார்த்தீங்கன்னா டோல்கேட் பார்த்தீங்கன்னா இவங்க 40 கிலோமீட்டர் ஓட்ட டோலுக்கு வைக்கணுன்றாங்க. இவங்க 10 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்க டோலுக்கு ஃபேர் கம்மியாக இருக்குது. உதவாத டோல்கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. இது என்னத்தை நம்ம பேசினாலும் சரி, இவங்க ரேட் ஏற்றி தான் இருப்பாங்க. ப்ராப்பராக ஒரு லெவல் மெயின்டைனே பண்ண மாட்டாங்க பிரதர். உண்மையாக வேஸ்ட்டு பிரதர். இவங்க ஏற்றி தான் போவாங்க. டிரைவர்களை சம்பாதித்தில் பாதி இவங்க டோல்கேட்டே கொடுத்துட்டு போயிடணும் பிரதர். ஆல்ரெடி டீசல் ரேட் ஒரு பக்கம் ரேட் இருக்குது பிரதர். வண்டியில் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் அது இதுன்னு ரேட் ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. இவங்க பண்ணுறதை பார்த்தா இவங்க டோல்கேட் ரேட் திரும்ப போனாங்கன்னா மொத்தமாக வண்டியெலாம் விற்றுட்டு பழையபடி டிரைவர் வேலைக்கு வேறு போக வேண்டியதான் வேலைக்கு பிரதர். இல்லை கூலி வேலைக்கு தான் போகணும், ஒன்றும் பண்ண முடியாது இவங்க வச்சுக்கிட்டு. ஆனால் வரின்றது இப்போது மினிமம் ஒரு 60 ரூபா போடுறாங்க. இந்த டோல்கேட் 60, அந்த டோல்கேட் 60, அந்தாண்ட டோல்கேட் 60. இப்போது திருவண்ணாமலை போயிட்டு வரோம். திருவண்ணாமலைக்கு போனால் திருவண்ணாமலை டு செங்கோ போகிற இடத்துல ஒரு புதுசாக ஒரு 2 டோல்கேட் இருக்குது. அதுவும் ரொம்ப இதுவே சரியில்லை. இப்போ அந்த டோல்கேட் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே ரோடு நல்லா இருக்குது.
அப்போ டோல்கேட் இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப அகலமாக வண்டி நிற்கிற அகலமாக இருக்குன்னு இதுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்கள் நேராக இருந்தால் மூஞ்சிலே காரி துப்புவேன். இல்லை இந்த ரோடே சரியில்லை, மறுபடியும் டோல்கேட்டு மட்டும் உயர்த்தணுன்றது காரணமே இல்லாமல் உண்மையிலே எங்களை மாதிரி டிரைவர்ஸ்லாம் வந்து ஒரு நேர்காணல் வச்சு பண்ணணுன்னா இந்த போக்குவரத்து இந்த ரோடோட இந்த மினிஸ்டர் இந்த டோல்கேட்டோட உயர் அதிகாரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா உண்மையிலே ரொம்ப அசிங்கப்பட்டு தான் போகணும் இந்த டோல்கேட் வாங்குறவங்க. 15 வருஷத்துக்கு தான் வசூல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வசூல் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. ஆரம்பத்தை அப்போ தான் சொன்னாங்க. ஆனால் இன்னும் 24 வருஷம் வசூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 2001 ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 2003 2004 எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. எல்லா இடமே போர்வேட்டருக்கு போட்டாச்சு. இப்போ 20 வருஷமாக வசூல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது டோல்கேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் கொண்டு தான் இருக்கணும்னு அவங்க போட்ட ரூல்ஸ் அவங்க ப்ராப்பராக பின்பற்றினா போதும். இப்போ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிக்குமட்டுக்குள்ள வந்து வேஸ்ட்டு ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் போட்டுருக்காங்க. அதுக்கு 80 ரூபா டோல்கேட்டு, போர் டோல்கேட்டுக்கு 55 ரூபா டோல்கேட்டு. இப்போ போர் டோல்கேட்டாச்சும் பரவாயில்ல, ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கள்ளிக்குமன் டோல்கேட்டு உதவாத டோல்கேட் அதுக்கு வந்து 80 ரூபா டோல்கேட்டுக்கு பிரதர், 75 ரூபா 80 ரூபா டோல்கேட்டுக்கு. அவுட்ரு பைபாஸில் மொத்தம் இருக்க ரோடே 55 கிலோமீட்டர் தான் டோட்டல் பைபாஸ் வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும். அதுக்குள்ளே 4 டோல்கேட் 4 டோல்கேட் 200 ரூபா டோல்கேட்டுக்கே போகுது. அப்போ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? சம்பாதித்தில் பாதி இவங்களுக்கே வாரி கொடுத்துனா. இப்போ அங்கேருந்து அங்கே இந்த மீஞ்சூர்லேருந்து நம்ம வண்டலூர் போனால் ஒரு 1000 ரூபா சவாரி வருதுன்னா 200 ரூபா 220 ரூபா உங்களுக்கு டோல்கேட்டுக்கு போயிடும். மிச்சம் நம்ம 400 ரூபா டீசலுக்கே போட்டுருவோம். மிச்சம் இது கம்பெனி மெயின்டெனன்ஸ், வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது, கம்பெனி ஃபீஸ் எல்லாமே போச்சுன்னா நமக்கு என்ன நிற்கும்? ஒன்றுமே நிற்காது பிரதர். முந்தையெல்லாம் வந்து சார் அந்த காலத்தில் 86 87 89 பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து மதுரைக்கு போனோம்னா இங்கே கிட்டத்தட்ட டிக்கெட் அது இதுன்னு ஏற்றி ஒரு 300 400 ரூபா வருமானம் பார்த்துருவாங்க. இன்றைக்கி ஒரு ஆளை ஏற்ற முடியாது, ஒரு பண்ண முடியாது. இன்றைக்கி சூழ்நிலை ஏற்ற முடியாது, எதுவுமே வராது. டிரைவருக்கு வர்ற வருமானம் தான். இந்த வந்து இங்கே 2 நாள் ஆல்ட் ஆச்சுன்னு வச்சுங்க, அந்த வர்ற காசு சரியாக போயிடும், போகிற காசு தான் மிஞ்சும். ஃபாஸ்ட்ராக் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்ராக்ன்றது எங்களுக்கு தெரியல அதை பற்றி. ஃபாஸ்ட்ராக்னா எதை பற்றி தெரியலனா ஃபாஸ்ட்ராக் ஓகே, நாங்கள் அதை வச்சு தான் ஓட்டுறோம். எல்லா வண்டிகளையும் இப்போ ஃபாஸ்ட்ராக் ஆகிப்போச்சு. ஃபாஸ்ட்ராக்ன்றது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிடணும். அது அப்போவும் நாங்கள் டோல்கேட்டில் போய் நின்றுட்டு தான் இருக்கோம். அந்த சென்சாரே பிரச்சனையாக இருக்குது, அது சென்சார் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் கேவலம் தான். காசு வசூல் பண்ணுறாங்களே தவிர அதை தான் சொல்கிறேனே. இதை பற்றி பேச ரொம்ப எவ்வளோ அடிமட்ட கேவலமாக ரொம்ப பச்சையாக அசிங்கமாக கேட்க தோணுது, அந்த அளவுக்கு கேட்கலான்னு தோணுது. நான் இப்போ ஃபாஸ்டாக் போட்டு சுங்கச்சாவடிக்கு போயிட்டு திருப்பி ஒரு மணி நேரத்தில் லோடு ஏற்றி வர்றேன், உங்கள் இதில் காசு இல்லை திருப்பி போடுங்கன்றார். சரி வண்டி போய்ட்டு மேலே போயிட்டேன் ஆஃபீஸுக்கு. சார் அப் அண்ட் டவுன் போய் நான் 2 மணி நேரம் தான் ஆச்சு, எனக்கு அப் அண்ட் டவுன் தான் போடணும் கேட்குறாங்க காசு அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டு இல்லை காசு வாங்காதீங்க திருப்பி கொடுத்துருங்க அனுப்பிவிடுங்கன்னு அனுப்பிவிட்டார். அப்படி எத்தனை டிரைவர் நிப்பாட்டி போய் பார்க்க முடியாது இல்லைங்களா? முதல்ல வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே என்ன டோல்கேட்டில் சுங்கச்சாவடி வளர்ச்சி வேணான்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதனால தான் ஃபாஸ்டாகே பண்ணாங்க. ஃபாஸ்டாக்குமே எல்லா சுங்கச்சாலையும் ஒன்றும் இது அந்த கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் சரியாக இல்லை சார், எல்லாம் சரியாக வைக்கலை. இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓலா ஊபர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இல்லை டோல்கேட்டில் அள்ளி பாதி போயிடுது பிரதர். இவங்க வந்து கன்யூஸாக இப்படியே பண்ணிட்டே போயிருந்தாங்கன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டுற வேலையை விட்டுற வேண்டியதான் மொத்தமாகவே. ஏன்னா எல்லாத்துக்கும் போனால் நமக்கு 10 ரூபா நிற்காது. 1000 ரூபா ஓட்டினோன்னா கமிஷன் கம்பெனி காசு, ஓலா ஊபர் கம்பெனிக்கு ஃபீஸுக்கு போயிடும். அது போக வந்து அந்த டோல் ஃபீஸ் போயிடும், டீசல் போயிடும், வண்டி மெயின்டெனன்ஸ் போயிடும். அப்போ டிரைவருக்கு என்ன நிற்கும்? டிரைவருக்கு எதுவுமே நிற்காது. இது வேஸ்ட்டு. உண்மையாக சொல்ல போனால் இவங்க நம்ம என்ன பண்ணாலும் சரி 4 நாள் ஏற்றாத மாதிரி தெரியும், பழையபடி ஏற்றிடுவாங்க. மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு தெரிஞ்சிச்சு அவருக்கு இங்கே வேல்யூ கிடையாதுன்ட்டு. அதனால் மக்களை எவ்வளோ பாதிக்கப்பட்டணும், எவ்வளோ இது பண்ணுன்றது அவருக்கு தெரியும். நம்மளை எவ்வளோ வந்து மன அழுத்தத்தை கொடுத்துட்டு அவர் ஓட்டு போட வைக்கிறாங்க. மக்கள் அது தெளிவாகிறாங்க, அவங்க ஓட்டு போனால் அவங்க தெளிவாகிறாங்க. தமிழ்நாடை குறி வச்சு இது பண்ணுன்றதுக்காக அதுமாரி பண்ணுறாங்க, அவ்வளோதான் அவர் மோடி பண்ணுறது. மற்றபடிலாம் ஒன்றும் ரோடெலாம் எதுவுமே சரியில்லாம் இல்லை. இதை தாண்டிலாம் போயிட்டேன்னா திருச்சிலாம் தாண்டி போனோன்னா ரோடுலாம் வந்து நம்ம சாதாரண ரோடு மாதிரி ரொம்ப மோசமானது ரோடெலாம். 10 வருஷம் இருந்துட்டார். மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னும் கட்டலை, அப்படியே தான் இருக்குது. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ட்ரெயினுமே அப்படி தான் சார், நமக்கெல்லாம் பழைய ட்ரெயின். இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் ஹிந்திக்காரங்க தான் போட்டுருக்காரு வேலைக்கு. போய் ஹிந்தியில் கட்ட தான் டிக்கெட் தரோம், இல்லாட்டி போ அப்படிங்கிறான். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க? பூரா நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை கொடுத்துருக்காங்க.